நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3 டைப் ஆஃப் ஃப்ளோர். அதாவது FLOUR மாவு. என்ன மாவு அப்படின்னா ஆல்மண்ட் ஃப்ளோர், அப்புறம் சோயா அதோட ஃப்ளோரு, அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை அதோட ஃப்ளோர். இப்போ இது மூணுமே ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது. இது இப்போ நிறைய பேருக்கு கேக்கு சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். சரி, அதில் மைதா நம்ம ஏன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆல்மண்ட் ஃப்ளோர் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஆல்மண்ட் ஃப்ளோரில் மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் இ இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. அப்புறம் ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் இந்த ஆல்மண்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் சாப்பிட்ணும், குழந்தைங்களுக்கு கேக் சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை இருக்கும். பெரியவங்களுக்குமே கேக் சாப்பிட்ணுன்ட்டு ஆசை இருக்கும். அவங்க எல்லாருமே ஆல் பர்பஸ் அந்த பவுட்ரு, அந்த ஃப்ளோர் ஒரு ரேஷியோவும் 1:1 அப்படின்ட்டு ஆல்மண்ட் ஃப்ளோரை ஒரு பங்கும், இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோரை ஒரு பங்கும் எடுத்துகிட்டு நீங்கள் கேக்கு, பிஸ்கட்ஸு இது எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம். ஆல்மண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னா கேன்சர் செல்ஸ் உற்பத்தியாகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆல்மண்டும் சரி, ஆல்மண்ட் ஃப்ளோரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்ப்போம் அப்படின்னா வெள்ளை கொண்டக்கடலையில் உங்களுக்கு ஃப்ளோர். அதாவது வீட்டில் சில பேர் வெள்ளை கொண்டக்கடலை வச்சுருப்பாங்க. அதை நல்லா காய வச்சு மிஷினில் கொண்டு போய் நல்ல பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த வெள்ளை கொண்டக்கடலை அந்த இது லோ கார்ப்ஸ் உள்ளது. வீட்டுக்கே கோதுமைக்கு ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை மாவு அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ சப்பாத்திலாம் செய்ய போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பங்கு சப்பாத்தி மாவு, அரை பங்கு கொண்டக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வீட்டு அந்த கோதுமை மாவுக்கே ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கொண்டக்கடலை மாவு தான். இது ஏன் அப்படின்னா லோ லெவலில் இதோட கார்ப்ஸ் கார்போஹைட்ரேட் இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. அப்புறம் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சூப்ஸுக்கெலாம் கார்ன்ஃப்ளோர் மாவு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் இந்த வெள்ளை கொண்டக்கடலை மாவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோயா பீன் எடுத்துக்கலாம். அதை சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை, சோயா பீனில் வெள்ளை கலரில் உருண்டையாக சின்ன உருண்டையாக இருக்கும். அதை நீங்கள் மிஷினில் கொண்டு போய்ட்டு பவுட்ரு மாதிரி பண்ணி அதில் சப்பாத்தி, கோதுமையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா தான் சப்பாத்தி வரும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக கோதுமை மாவு ப்ளஸ் இந்த சோயா பீன்ஸ் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்து சப்பாத்தி பண்ணிக்கலாம். இது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால முட்டு வலி இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிங்கன்னா முட்டு வலி நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பாடியில் எங்கேயாச்சும் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும்போது அந்த இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணுறதுக்கும் இந்த சோயா பீன்ஸ் ரொம்ப உபயோகமாக இருக்குது. அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸுக்கு பிளட் சுகரை அதோட கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் இந்த சோயா பீன்ஸ் ரொம்ப உபயோகமாக இருக்குது. நிறைய சூப்ஸில் திக்கன் பண்ணுறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த சோயா ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கலாம்.